மிகச்சிறந்த ஒரு சூறாவையும் துஆக்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த வெள்ளிக்கிழமையுடைய இந்த ஜும்ஆ நாளிற்கு குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபையும் ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று நாம் இன்று பார்க்கக்கூடிய இந்த சூரத்துல் அலா என்ற இந்த சூறாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாள், இந்த நாளில் தான் உலகம் படைக்கப்பட்டது. அதே போன்று உலகம் அழிக்கப்பட போவதும் இந்த நாளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த வெள்ளிக்கிழமையே இந்த ஜும்ஆவுடைய நாளை கண்டால் அனைத்து உயிரினங்களும் பயப்படுகின்றது, இந்த மனிதனை தவிர என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஏனென்றால் ஏனைய உயிரினங்கள் பயப்படுவதற்கான காரணம் இந்த நாளில் தான் உலகம் அழியப் போகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளை கண்ணியப்படுத்துவோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத்து கூறுவோம். நாம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் கூறப்படுகின்ற ஸலவாத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றது. அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுகின்றேன். ஆக மனிதர்களாகிய நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். யார் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 தடவைகள் அருள் செய்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு அமல். அதே போன்று அதிகமான இஸ்திக்ஃபார்களை செய்து கொள்ளுங்கள். நாம் செய்யக்கூடிய பாவங்களை எண்ணி அதற்காக வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள். நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சினைகளுக்கும் அதே போன்று நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்துக்கும் காரணம் நாம் செய்யக்கூடிய பாவங்கள். நாம் இதன் மூலமாக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரச்சினைகளிலிருந்து நம்மை விடுபட வைப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு சூரா, இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஓதப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூரா சூரத்துல் அலா, 87வது அத்தியாயம். இந்த சூரா அல் குர்ஆனிலே 87வது அத்தியாயம் 19 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அலா அல்லதி خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى.
இதனுடைய கருத்தை பாருங்கள். சூரத்துல் அலா மிக்க மேலானவன் என்று பொருள்படக்கூடிய இந்த சூறாவினுடைய கருத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, மிக உயர்வானவனாகிய உமது இரட்சகனின் பெயரை நீர் புகழ்ந்து துதி செய்வீராக. அவன் எத்தகையவென்றால் அவனே படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்து பிறகு அவற்றை செவ்வையாக்கினான். இன்னும் அவன் எத்தகையவனென்றால் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் நிர்ணயம் செய்து பிறகு அவற்றை அடைய நேர்வழி காட்டினான். இன்னும் அவன் எத்தகையவனென்றால் அவனே கால்நடைகளுக்கு மேய்ச்சலுக்குரியவற்றை வெளியாக்கினான். பின்னர் அவைகளை உலர்ந்த கருத்த கூலங்களாக ஆக்கினான். நபியே, நம் வசனங்களை நாம் உம்மை ஓதிடச் செய்வோம், பிறகு நீர் மறக்க மாட்டீர். அல்லாஹ் நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைத்திருப்பதையும் நன்கறிவான். மேலும் ஈருலக நன்மைகளை செய்ய இலகுவானதன்பால் உமக்கு நாம் எளிதாக்குவோம். ஆகவே நல்லுபதேசம் ஜனங்களுக்கு பயனளிக்குமாய் நீர் உபதேசித்து நினைவுபடுத்துவீராக. அல்லாஹுக்கு பயப்படுகின்றவர் இதனை கொண்டு உபதேசத்தை பெறுவார். மிகுந்த துர்ப்பாக்கியமுடையவனோ இதிலிருந்து விலகிக் கொள்வான். அவன் எத்தகையவனென்றால் நரகத்தின் பெரும் நெருப்பில் அவன் நுழைவான். பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். பரிசுத்தமடைந்தவர் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டார். மேலும் அவர் தன் இரட்சகனின் பெயரை கூறி பிறகு தொழுதார். எனினும் நீங்களோ இவ்வுலக வாழ்க்கையை தெரிவு செய்து கொள்கின்றீர்கள். மறுமையின் வாழ்க்கைதான் மிகச்சிறந்ததும் மிக்க நிலையானதுமாகும். நிச்சயமாக இது முன்னுள்ள ஆகமங்களில் இருக்கிறது. அதுவே இப்ராஹிம் மூசாவுடைய ஆகமங்களிலும் இருக்கின்றது என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஆலாவை நாம் ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின்னால் அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளின் அசருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். ஏனென்றால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் ஏராளமான சிறந்த துஆக்கள் இருக்கின்றது. இந்த துஆக்களை நாம் ஓதுவோம். குறிப்பாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் என்ற அந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று இன்னும் ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதௌ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதௌ வ கினா அஸாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதௌ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதௌ வ கினா அஸாபன்னார். மிக முக்கியமான துஆ. இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். அதே போன்று குகைவாசிகள் ஓதிய ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதௌ வ ஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதௌ வ ஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. இது போன்ற மிகச்சிறந்த ஏராளமான துஆக்கள் இருக்கின்றன. இந்த துஆக்களை நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான். அல்லாஹ்வினுடைய உதவியை நமக்கு தருவான். அல்லாஹ்வினுடைய அருளை தருவான். அன்பர்ந்த சகோதரர்களே, இது போன்ற துஆக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளமையாக்கிக் கொள்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.